அநேக சந்தேகங்கள் குடும்பத்தில் எழும்போது சகஜம். நாம ஒரு இன்டென்ஷன்ல செய்திருப்போம், நாம ஒரு நோக்கத்தோடு பேசியிருப்போம். ஆனா அதை கேட்கறவங்களுக்கு வேற மாதிரி என்ன செய்யும் புரிஞ்சுக்கணும். அவங்க மனசுல வேற ஏதோ ஓடி இருக்கும். நம்ம நின்னது, உட்கார்ந்தது, பார்த்தது, பேசினது, நாம வாங்கினது எல்லாமே தவறாக புரிந்து கொள்ளப்படுறதுக்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. அந்த சந்தேகங்களை நாம கேட்க வேண்டிய விதத்தில் ஜாக்கிரதையாய் கேட்க வேண்டியது அவசியம். ஒருவருக்கு ஒருவர் சந்தேகங்கள் இருக்கும்போது உள்ள போகும்போது அந்த கான்வர்சேஷன் நமக்கு தான் சந்தேகம். அந்த சந்தேகத்தை திவிர்த்தி ஆக்குறதுக்கு அமைதியாக, பொறுமையோடு, எளிய வார்த்தைகளோடு, எளிய கேள்விகளோடு நாம கேள்வியை ஆரம்பிப்பது நல்லது. சந்தேகங்கள் வரும்போது நாம் என்ன செய்யணும்? சற்று பொறுமையாக செயல்பட வேண்டியது அவசியம். நாம எல்லாமே ஆத்திர அவசரமா கேட்க ஆரம்பிச்சோம்னா பிரச்சனை பெருசாக மாறிடும். சில வேளையில ஒருவர் ரொம்ப துக்கமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, சில பேர் கோபமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, வீட்டில் ரொம்ப மன வருத்தமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, சிடுசிடுன்னு இருப்பாங்க, என்னன்னு தெரியலையே. அப்போ உள்ள போய் சத்தம் போடாம பொறுமையா கேட்டா காரியங்கள் என்ன செய்யும்? நமக்கு இருக்கிற சந்தேகங்களை நாம் தீர்த்து கொள்வதற்கு அமைதியான முறையில் பேசுவது அவசியம்.